Hey, hi, hello everyone. நான் உங்கள் நண்பன் travel with Vicky vlog views. நம்மளோட vlogல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு ஒரு டெக் சம்பந்தப்பட்டமான ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரி ப்ராடக்ட், என்ன மாதிரி ஃபீச்சர், என்ன மாதிரி அப்படின்றது நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்களும் வாங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணா நீங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் கேட்டகரி தான். மொபைல் கேட்டகரியில் நோக்கியா என்ற பிராண்ட் தான். நோக்கியா 130 மியூசிக் என்ற கீபேட் மொபைல் தான் நம்ம கையில் இருக்கு. இது எங்க அம்மாவுக்கு தான் நான் வாங்கி கொடுக்குறேன், கிஃப்டாக வாங்கி கொடுக்குறேன். ஸோ அவங்க கிட்ட ஒரு பழைய மொபைல் தான் இருந்தது. அதை எடுத்துட்டு புதுசாக நம்ம கொடுக்கணும், ஏன்னா அது ரிப்பேர் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம், ஒன் பை ஒன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மொபைலில் ஃபீச்சர்ஸ் என்ன பார்க்க மாடல் பார்த்தீங்கன்னா 130 மியூசிக் நோக்கியா. ஒரு 2.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லவுட் ஸ்பீக்கர் இருந்தது. 3.5 mm ஆடியோ ஜாக் இதில் இருக்கு. மெமரி கார்டு, மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் அண்ட் MP3 பிளேயர் டு அப் டு 32 GB சப்போர்ட். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு இதில் மக்களே இதில் வந்து என்ன ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மாடல் பார்த்தீங்கன்னா நோக்கியா 130 மியூசிக் மொபைல் மாடல். இது ஒரு 2.4 mm CM டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான சவுண்ட் லவுட் ஸ்பீக்கர் இதில் இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் இந்த கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் MP3 பிளேயர் அப் டு 32 GB சப்போர்ட். FM ரேடியோ வயர்லெஸ் அண்ட் ஒயர்டு ஒர்க்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. லாங்கர் டாக் அண்ட் ஸ்டாண்ட் பை டைம்ஸ் ரிமூவல். தென் 1450 mAh பேட்டரி, மைக்ரோ USB சார்ஜிங். ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2199 வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர் மேனுஃபேக்சரிங் செப்டம்பர் 2024 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை குயிக்காக வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. மொபைல் கையில் தான் இருக்குது. மொபைல் கையில் இருக்கிறத தாண்டி பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா குயிக் கைட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மாதிரி ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மொபைல் எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும், இந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணணுன்றது இதில் எல்லாமே கிளியர் டீடைலாக கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தென் மொபைலுக்கு இன்சைடாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேஃப்டியாக கொடுத்துருந்தாங்க. இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா மொபைல் இந்த மாதிரி இருக்கும். தென் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை கவர் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் இருக்குது. ஸோ சார்ஜர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிய மொபைல்லாம் சார்ஜர் கூட கொடுக்குறதில்ல, சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட், ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போது இந்த நோக்கியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம மொபைல் வாங்குறப்போ இந்த மாதிரி வந்து ஹெட்செட் கொடுத்துருந்தாங்க. இப்போ வர பிராண்ட்ஸில் என்ன மாதிரி பிராண்டாக தான் சரி ஹெட்செட் கொடுக்குறதே கிடையாது. டாப் பிராண்டுமே கொடுக்குறது கிடையாது. ஈவன் வந்து சின்ன கம்பெனி கூட கொடுக்குறது கிடையாது, தயாரிக்கிற கம்பெனி கூட. ஆனால் நம்ம நோக்கியா என்றைக்குமே நம்ம வந்து கைவிடலை. ஸோ ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லாங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? பாருங்கள், மொபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து மொபைலை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுறோம். நோக்கியா. ஸோ பாருங்கள், மொபைலோட டிஸ்பிளே தான் நல்ல ஒரு லாங் டிஸ்பிளே இருக்குது. 2 நம்ம சிம் கார்டு போட்டுக்கலாம். டேட் மென்ஷன் ஆகி டேட் டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம டைமிங்கில் இருக்குது. டேட் இந்த மாதிரி இருக்குது. தென் நம்ம வந்துட்டு மெனுவில் போனீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன், மியூசிக் பிளேயர் இருக்குது, கான்டாக்ட்ஸு, கால் லோகோ இருக்குது, FM வந்துட்டு ப்ளே பண்ணலாம். பாருங்கள், இதுதாங்க பெரிய நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நோக்கியாவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்லெஸ்ஸாகவே நம்ம வந்துட்டு FM வந்து அப்படியே ஆன் பண்ணிக்கலாம். ஹெட்செட் எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா ஹெட்செட் போட்டு நீங்கள் ஹெட்செட் நம்ம காதில் போட்டு பாட்டு கேட்கலாம், அதுவும் ஆப்ஷனாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பேக்கு இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ் நிறைய இதில் இருக்குது. மெனு ட்ரெயிலிங் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன் ஆகிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாரம் கிளாக் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது, கேல்குலேட்டர் இருக்கும். ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ இந்தளவுக்கு ஃப்ளாஷ் லைட் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நைட் டைமில் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டைமும் வந்து கரண்ட்டாக ஏதோ பவர் கட் ஆச்சு அந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேலண்டர் இருக்குது. தென் வந்துட்டு ஸ்னேக், அதாவது சின்ன கேம் இருக்குது. தென் ஆடியோ ரெக்கார்டர் இருக்குது. தென் ஃபைல் மேனேஜர் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கிராக் டாக்னு ஒன்று இருக்குது, சம்திங் ஃபன் கேம் இருக்குது, ஃபன் ஜோன் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ டோன் செட்டிங், டிஸ்பிளே, ப்ரொஃபைல்ஸு, டைம் செட்டிங்கு, கால் செட்டிங்ஸு, ஃபோன் எல்லாமே செக்யூரிட்டி செட்டிங்ஸ், கோ டு செக்யூரிட்டி, ரீஸ்டோர் இருக்குது. பேக் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு சம்திங் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். நான் எல்லாமே கேம் தான். ஸோ அவ்வளோதாங்க. இதோட பில் குவாலிட்டின்றது அவ்வளோ சூப்பராக இருக்குது. சார்ஜர் நல்லா வந்து 2 நாள் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நெட்வொர்க் கனெக்ஷன்றதும் நல்லா கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா அதான் 2 நாள் சொன்னது. இதோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஃபினிஷிங், மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வழுக்கிற மாதிரி இல்லைங்க. இதில் நல்லா இருக்குது. ஃபோனோட விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பட்டன்ஸ், இந்த கீபேட் போட்டு வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலே வந்து இதோட பட்டன் தாங்க. ஆப்ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதோட
ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். குயிக்காக சொல்கிறது ரொம்ப டைம் எடுத்துகிட்டு நினைக்காதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு, பெரியவங்கலேருந்து யாருமே சரி. ஏன்னா பெரியவங்களுக்கு அதிகமாக இது தேவைப்படுது. நம்மளுக்கும் வந்து இன்கேஸ் வந்து ஒரு மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் நோக்கியாவை நீங்கள் வந்துட்டு இந்த மாடலில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதோட ரிவ்யூ ஃபீட்பேக் இதுதான். தென் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இதோட பாக்ஸ் ப்ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2200 வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. கரெக்டாக 2199 ரூபா 2000 வருது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பை ரிவீல் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2200 ரூபாய்க்கு தாராளமாக வந்து பேசிங்க. 2000 ரூபாய் சொல்லுவாங்க. 2200 ரூபாயிலேருந்து நீங்கள் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி செல் பண்ண பார்ப்பாங்க. பட் நீங்கள் தான் வந்து ஆன்லைனில் செக் பண்ணுங்கள். ஆன்லைனில் இது என்ன மாடல் நீங்கள் போட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்துட்டு என்ன மொபைல், இந்த மொபைல் மாடல் என்ன ப்ரைஸ் செல்லிங் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணிட்டு தென் இந்த மொபைலை என்னன்னு பாருங்கள். கவுண்டர்ஸில் நீங்கள் போயிட்டு அந்த மேனேஜிங் கேஷ் செல்லிங் பர்சன் கிட்டேயோ கேஷ் மேனேஜர்கிட்டயோ நீங்கள் காமிச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஆன்லைனில் இந்த மொபைல் வந்து ப்ரைஸிங்கில் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தருவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் 2200 ரூபாய் வாங்கக்கூடாது, 2000 ரூபாய் வாங்கக்கூடாது. 2800 கம்மி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். 1800 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினது. 1800 ரூபாய் உங்களுக்கு பிடிச்சிருக்குள்ள நம்புறேன், ஹாப்பியாக நம்புறேன் நான். ஸோ இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து கேட்டகரியில் வந்துட்டு ட்ராவலிங் ஆகட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு புதுசாக நம்ம கையில் கிடைக்குதோ, அது பழசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், சேனலில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்னென்னலாம் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே இருக்கும். ட்விட்டர்லேருந்து இப்போ வந்திருக்க ரீசெண்டாக த்ரெட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன். என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலுமே ஓகே, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். Until then, see you, take care, bye bye. நான் உங்கள் நண்பன் ஷாவல் திருக்கி. See you, bye bye, நண்பா.